தங்கமயிலோடு அட்டகாசமான தங்க நகைகள் அனைத்தும் மனம் நிறைவாய் திருப்தியாக. தங்கமயிலின் ஆடை கொண்டாட்டம். ஓகே சார், அடுத்த வாரம் நாடாளுமன்றம் கூட போகுது. திரும்பவும் இந்த டீலிமிட்டேஷன் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போலேருந்தே நேற்றே பார்த்தோம், கார்த்தி சிதம்பரம் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், சிதம்பரம் அவர்கள் எல்லாருமே அவங்க வந்து டிஎம்கே பண்ணக்கூடாது 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஎம்கே கையில் தான் அந்த ப்ராசஸ். இவங்க கொண்டு வந்தால், ஒருவேளை டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால், நம்ம இங்கே ஒரு சின்ன நம்பர்ஸ் போட்டிருக்கோம் சார், அவங்கள்ட்ட எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. டிஎம்கே சப்போர்ட் பண்ணாலே 2/3 வந்து 360 வேணும், அவங்கள்ட்ட 353 இருக்கு. இப்ப லோக்சபா ராஜ்யசபா ரெண்டா பிரிக்கிறோம். லோக்சபால வந்து இப்ப கரண்ட் ஸ்ட்ரென்த் 541 சார். 2/3க்கு 360 வேணும். சப்போஸ் டிஎம்கே எம்எல்ஏ ஒய்எஸ்ஆர்பி எம்பிஸ் எல்லாருமே ஆதரவு கொடுத்தா 353 வரும். என்டிஏட்ட தனியாவே 292 இருக்கு. தமாகாட்ட வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து உடஞ்ச 20 பேரு, அப்புறம் வந்து இவங்க உத்தவ் தாக்கரேவுடைய 6 பேரு, அப்புறம் வந்து என்சிபி தேசியவாத வந்து இவங்களுடைய அஜித் பவார் சரத்பவார் எல்லாம் ஒன்று சேர்ந்து 8, திமுக 22, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நல்ல உறவுல இருக்கார் 4, ஜேஎம்எம் 3. இது வந்து ஒரு கால்குலேஷன் தான் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி வந்தால் 353. அப்போ கூட லோக்சபால ஒரு 7 வந்து ஷார்ட்டேஜ் அடிக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்காது அப்படின்னா, இண்டி பிளாக்ல இருந்து எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதுலேயே வந்து ஒன்று தேரும். அப்படி இல்லாட்டா கூட இன்னொரு, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, வெளிநடப்பு பண்றது மூலமாக இந்த நம்பர் மாறும். உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டிங்கிறது 541ல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2/3 மெஜாரிட்டி 541 கிடையாது. 2/3 மெஜாரிட்டி சபையில எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர்ல. ஓகே. சபையில 500 பேர் இருந்தாங்கன்னா நம்பர் வேற, சபையில 541 பேர் இருந்தாங்கன்னா நம்பர் வேற, சபையில 400 பேர் இருந்தாங்கன்னா நம்பர் வேற. அப்போ வந்து இவங்க அப்ஸ்ட்ரெயின் பண்றேன்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு அப்படின்னா அதுவுமே வந்து என்டிஏக்கு தான் அட்வான்டேஜா மாறும். ஸோ இன்னைக்கு உங்க கணக்குல டிஎம்கேயும் சப்போர்ட் பண்ணிருச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஏற்கனவே நல்ல உறவுல இருக்கிறாரு. இப்போ 20 எம்பி டிஎம்சியோட எம்பி பத்தி கேட்க வேண்டாம், அவங்க ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் ஃபெசிலேட் பண்ணி கொடுத்தவங்க தான். அதனால 353 வந்துருச்சுன்னா 360க்கு இன்னும் 7 வேண்டி இருக்கேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 20 எம்பி கொண்ட கட்சியை வெளியேறின பண்ண சொல்லிட்டாலே போதும். நாங்க கோச்சுக்கிட்டாங்களா வரமாட்டோம், உள்ளே வரமாட்டோம் சொல்லி போனாங்கன்னா போதும், அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைச்சிடும். தட் இஸ் நாட் ப்ராப்ளம். அதே மாதிரி ராஜ்யசபால நீங்க சொல்லுங்க. ராஜ்யசபால 242 சார். அவன் இப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த்து 2/3 மெஜாரிட்டி 162. இப்போவே என்டிஏ கிட்ட 150 இருக்கு. அதில் பிஜு ஜனதா தள் வந்து அவங்களும் இந்த மாதிரி தான் சென்ட்ரலில் ஓரளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களது 5, டிஎம்கே கிட்ட 8, ஒய்எஸ்ஆர்பி 7 அப்படின்னா அவங்கள்ட்ட ஈஸியாக 2/3 மெஜாரிட்டி 170 வந்து அவங்களுக்கு ராஜ்யசபால கிடைச்சிரும், ப்ரொவைடட் டிஎம்கேவும் ஒய்எஸ்ஆர்பிலாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா. அப்படி மட்டுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து 162 தேவை அப்படின்னா 8 இருக்குது. அப்போ வந்து டிஎம்கே பண்ணாட்டாலோ அல்லது பிஜு ஜனதாதளம் பண்ணாட்டாலோ அல்லது இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பண்ணாட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? இல்ல 2 பேர் சேர்ந்து பண்ணா வச்சுக்கோங்க. அதே மேல லோக்சபாக்கு சொன்ன பாலிசியில வந்து யாராவது ஒருத்தர் வெளிநடப்பு சொன்னோம்னா அந்த பிரச்சனை இல்லை. 162 தேவை, 180 கையில இருக்கு. ஸோ 12 தான். இங்க 170, 8 வந்து சர்ப்ளஸ் வந்துருது. ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் கவலை என்ன, அதுதான் வந்து இவங்க மட்டும் இல்ல, நீங்க சொன்ன கார்த்தி சிதம்பரம், திருமாவளவன் மட்டும் இல்ல, ஜெய்ராம் ரமேஷ் கவலைப்படுறாரு. இன்னைக்கு பேசுறாரு, திமுக வந்து என்டிஏ கூட போகாது. ஆமாம், அவங்க இண்டி கூட்டணிக்கு வரலதான், இந்த கடந்த லாஸ்ட் நடந்த கூட்டத்துக்கு வரலதான். ஆனா அவங்க எதிர்கட்சியா தான் இருக்காங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்னு பதறாங்க. அவங்க எல்லாம் வந்து மாநிலத்தில் எதிர்கட்சியாகவும் மத்தியில வந்து கூட்டணி கட்சியாகவும் இருந்துக்கலாமா. ஆனா திமுக மட்டும் பாஜக கூட போயிடக்கூடாதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக வந்து நம்மளும் வீணா போயிட்டோம், நம்ம கூட சேர்ந்து வீணா போயிடணும். அந்த ஒரு நல்லெண்ணம் தான் காங்கிரஸுக்கு. நானும் உருப்பட மாட்டேன், நான் யாரையும் உருப்படவும் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க. அந்த கணக்குல தான் வந்து இவங்களையும் வந்து பின்னாடி எப்படியா இழுத்துன்னு பாக்குறாங்க. பட் டிஎம்கேக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி வாய்ப்பு இருக்கு. நேத்து நான் அதை சொல்லும் போது சொன்னேன், மத்தியிலையும் ஆளுங்கட்சி இல்ல, மாநிலத்தில் ஆளுங்கட்சி இல்லைன்னு போது அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வந்து மிஸ் ஆகுது. இப்ப இவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஆள் தேவைப்படுது. அப்ப வந்து ஏடிஎம் கிட்ட வந்து எம்பிகள் கிடையாது. அப்ப இவங்களை சேர்த்துக்கிற மூலமா ஒன்றும் இழப்பு கிடையாது. ஏடிஎம்கேவும் பயங்கரமான விசுவாசம் காட்டி எங்களுக்கு உங்களுக்கு மாதிரி இருக்க கூட்டணி மாதிரி ஒன்று உண்டா, நாங்கள் உங்களுக்கா உண்டான உயிருக்குறாலாம் இல்ல. அவங்களே வந்து ஒரு பதட்டத்தில் இருக்காங்க, ரீவேம் பண்ணிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப வந்து பிஜேபி சப்போர்ட் வர இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த இடத்துல வந்து திமுக நேரடியாக வாக்களித்தோ மறைமுகமா வெளிநடப்பு செய்தோ அவங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த விஷயங்கள்லாம் நிறைவேறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது வந்து பெரிய அளவுல பாதிக்காது. திமுக ஒரு அட்வான்டேஜா இருக்கும், பாஜக ஒரு அட்வான்டேஜா இருக்கும். 2 பேருக்குமே தேவைங்கிற இடத்துல இருக்கு. திமுகவுக்கு ஒரு ஹோல்டு தேவை, ஏன்னா தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல, டெல்லியிலயும் ஆட்சியில இல்ல. அப்ப டெல்லியில சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். பாருங்க பாஸ், எங்களோட சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கணக்கு இருக்கு. அதே மறந்துடக்கூடாது. நீங்க ராஜ்யசபா ரொம்ப முக்கியமானது, 22 எம்பிங்கிற ஒரு முக்கியமான கணக்கு. அந்த கணக்கு நம்பி மறந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து
ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் வருது. நீங்க மறந்துடக்கூடாது. சாதாரண கேம் கிடையாது. ஜனாதிபதி தேர்தல், ஜனாதிபதி என்டிஏவால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஜனாதிபதியா இருக்கணும். அப்படின்னா தான் இவங்களுக்கான ஸ்மூத் விஷயம் இருக்கும். அவங்களுக்கு ஒருவேளை தப்பி தவறி அவங்களால ஜனாதிபதியை ரெடி பண்ண முடியாம போயிடுச்சு, அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா பெரிய காம்ப்ளிகேஷன். இப்படி நீங்க ஒவ்வொரு நாளா பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை, மொத்தமா நீங்க பார்க்கவே முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு கவர்னர் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா எல்லாரும் பதறாங்கல்ல, அது மாதிரி தான் இப்ப டெல்லியில வந்து ஒரு ஆள் பிரசிடென்ட் வந்து உட்கார்ந்துட்டாரு என்னத்துக்கு ஆகும். அப்ப வந்து இவங்களுக்கு வந்து லாங் டேர்மா பிஜேபி யோசிக்கிறாங்க. நமக்கு தெரியும் முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு. ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாதுன்னு இருந்துச்சு. அப்பயே ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன்ல ராஜ்யசபால தான் கணக்கே ஆரம்பிச்சாங்க. ரைட்? நார்மலா பாத்தீங்கன்னா லோக்சபால பண்ணிட்டு தான் ராஜ்யசபாவுக்கு போவாங்க. அதுல வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜ்யசபால முடிச்சு தான் லோக்சபாக்கே வந்தார். இன்னைக்கு என்ன நிலைமை? ராஜ்யசபால தே ஆர் கம்ஃபர்ட், லோக்சபால ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே. இந்த 2/3 மெஜாரிட்டி வந்து இதுக்கு முன்னாடி எப்போ இருந்ததுன்னு தெரில. இப்போ பிஜேபி வந்து இதை எடுக்குதுன்னா நேஷனுக்கு நிறையா பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஒரு ஹோல்டு, அவங்களோட கோலே இதை நோக்கி தானே சார் இருந்தது. ஸோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் 2/3 மெஜாரிட்டி பிஜேபி? உடனே அவங்க நாட்டுக்கு நல்லது செஞ்சுருவாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்க சொல்லிக்கோங்க. 2/3 மெஜாரிட்டி கிடைச்சா தே கேன் டீல் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த 2/3 மெஜாரிட்டி கிடைக்காம தான் உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து முதல் முறையாக இந்த நில கையெடுப்பு மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அதை வந்து 3 முறை ஆர்டினன்ஸா கொண்டு வந்தார். 6 மாசம் 1.5 வருஷம் ஆர்டினன்ஸ் வச்சு கடைசி வரைக்கும் அவங்க மெஜாரிட்டி இல்லாம அந்த ஆர்டினன்ஸை வித்ட்ரா பண்ண வேண்டி வந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான மெஜாரிட்டி இல்லைங்கனால பின்வாங்கின விஷயங்கள்ல அவங்களால கொண்டு வர முடியும். நம்ம வந்து விவசாயிகள் மசோதா, நில கையெடுப்பு மசோதா, இந்த மாதிரி எதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியல அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அவ்வளவுதான். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். சார், ரொம்ப கேள்விகளை எழுப்பின நீட் ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. 20 லட்சம் பேர் அட்டன் பண்ணதில் ஆல்மோஸ்ட் 11 லேக்ஸ் கிட்ட வந்து தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் வந்து ஆல் இண்டியா ரேங்க்ல 12th ரேங்க்ல வந்திருக்காரு. நீட் ரிசல்ட் என்ன சொல்லு சார்? ஒருத்தர் பக்கம் ஹங்கர் ஸ்ட்ரைக் வேற போயிட்டு இருக்கு, இவரை எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம். அதாவது நீட்ல நிறைய குளறுபடிகள் நடந்தது உண்மை. அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நம்ம வந்து அதனால பிஜேபி என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர முடியாது, நகர வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து ஒரு பெரிய மணிப்பூர் கலவரத்தின் போது எப்படி முதலமைச்சர் முக்கியமான காரணம் நம்ம வந்து வெளிப்படையாக சொன்னோமோ அதுபோல் வந்து இந்த நீட் குளறுபடிக்கு வந்து பொறுப்பு எடுத்தே ஆகணும். எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்க முடியாது, அதில் வந்து ஏற்க முடியாது. கட்டாயமாக அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்தாலும். ஏன்னா 20 லட்சம் பேருடைய லைஃப் நீங்கள் வாரம் எழுது போயிட்டு இருக்க முடியுமா? 3ஆம் தேதி ஒரு எக்ஸாம், 20ஆம் தேதி ஒரு எக்ஸாம்னு அப்படி ஒரு காமெடியாக போயிட்டு இருக்க முடியுமா? நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு ரிசல்ட் போடுறாங்க. எவ்வளோ பேர் நெஞ்சு பதறி இருக்கும் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 60% தான் வந்து பாஸ் பண்ணவங்களே, பாஸ் பண்ணவங்களுக்கே சீட்டுக்கு வழி இல்லை இங்கே. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து 10 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 11 லட்சம் சீட்டு கிடையாது இங்க. 1.38. அப்ப நீங்க வந்து அவங்களுக்கே வந்து சீட்டு கிடையாதுங்கும் போது என்ன கணக்கு? பாஸ் பண்ணாலும் பிரயோஜனம் போது ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு வருத்துங்க. அப்ப வந்து பெரிய மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டிக்மா வேற ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். ஐயோ நீட்டு பேய் பிசாசு பூச்சி அந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இதில் சென்சிபிளா நடந்துக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடில். ரெண்டாவது வந்து இந்த நீட் வந்து எதிர்த்துட்டு இருந்தவங்க வெறும் அரசியலுக்காக எந்த நியாயமும் இல்லாம கிளாட் எக்ஸாம் எதிர்க்க மாட்டோம், டெட் எக்ஸாம் எதிர்க்க மாட்டோம், இது சிஏ எக்ஸாம் எதிர்க்க மாட்டோம், ஜேஇ எதிர்க்க மாட்டோம், சும்மா நாங்கள் இதை மட்டும் எதிர்ப்போம். எத்தனை 150 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆனா நீட்டை மட்டும் எதிர்ப்போங்கிறது வெற்றி அரசியல் அவங்களுக்கு தெரியும். அப்படி எதிர்க்கிறவங்களுக்கு கூட ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, தமிழ் வழியில தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பட்டியலின மாணவர்களுடைய பாஸ் பெர்சன்டேஜ் 63% கூடி இருக்கு. நார்மலா என்ன செய்வோம்? பட்டியல மாணவர்களுக்கு படிக்க முடியாது, அவங்களால கோப்பம் பண்ண முடியாது, அவங்க பின்தங்கிடுவாங்க, அவங்களுக்கு இல்ல பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மேல்தட்டவர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பாஸ் பண்ற பெர்சன்டேஜ் அதிகரிச்சு வருது. 63% வந்து பட்டியல மாணவர்கள் கடந்த முறை இதற்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தோட 63% கூடி வச்சிருக்காங்க பாக்குறோம். கிராஜுவலா எவ்ரி இயர் பை இயர் கூட்டிட்டே போறாங்க பட்டியல மாணவர்கள். தமிழ் வழியில் எழுதினவங்க கூட்டிட்டே போறாங்க. கட் ஆஃப் மார்க் கூட்டிட்டே இருக்கு. 30ல இருந்து 70 வரைக்கும் கூடி இருக்குன்றாங்க. கட் ஆஃப் மார்க் கூடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? படிச்ச எல்லாருக்குமே தெரியும். நல்லா படிச்சு நல்லா பாஸ் பண்ணவன் நிறைய பேர் இருக்கிறான். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கூட என்னன்னா, எனக்கு வந்து மொத்தமா வந்து 1 லட்சம் சீட் இருக்குது அப்படின்னு 2 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்கான். 2 லட்சம் பேருக்கு அப்படி 2 லட்சம் பேருக்கு அப்போ பாதி தான் வேணும்னா கட் ஆஃப் மார்க் 50ல வைப்பாங்க. அப்போ கட் ஆஃப் மார்க் வந்து எகிரிட்டே போகுது, கூட்டிகிட்டே போகுது, இயர் பை இயர் கூட்டிகிட்டே போகுதுன்னா நல்லா படிச்சு நல்லா வாங்குறவங்க கூட்டியிருக்காங்க. நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு மாணவர் ஒருத்தர் 12 வாங்கியிருக்காருன்னு. டாப் 10க்குள்ள 2-3 மாணவர்களாக இந்த வரலாறு உண்டு தமிழ்நாட்டுக்கு. ஸோ மக்கள் படிக்கிறாங்க. பீகார் வந்து பின்னடையில பெட்டரா பண்ணிருக்கு தமிழ்நாட்டோட. யூபி வந்து பின்னடையில, சில மாநிலங்கள் பின்னடைஞ்சிருக்கிறாங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அப்போ பல வழிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையுமே மாணவர்கள் தன்னால இது கோப்ப பண்ண முடியும், என்னால் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ட்டிசிபென்ட் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது, பாஸ் பண்ணவங்க எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது. பட்டியலின மாணவர்கள் வந்து 63% மேலே கூட்டிகிட்டே போறாங்க. நல்ல ரேங்க் பண்ற கட் ஆஃப் மார்க் கூட்டிகிட்டே போகுது.
போது அப்போ வந்து குவாலிஃபைடான டாக்டர்ஸ் நம்ம கிடைக்கிறதுக்கான எல்லா ஸ்பேஸ் இருக்குது. அதான் நான் புரிஞ்சுக்கணும். வெறுமனே வெற்றா வந்து நீட் நம்ம எதிர்க்கிறத விட்டுட்டு நம்ம வந்து உருப்படியா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26 சீட்டுக்கு டிஎன்பிசியில் குரூப் 1ல 26 சீட்டுக்கு எக்ஸாம் நடத்த போகிறாங்க. 26 சீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர் தான் எழுதுவாங்க. அப்போ 26 50,000 சொல்லிட்டு நீங்கள் தேர்வே நடத்தாதீங்கன்னு சொன்னா சரியா இருக்குமா? அப்போ வந்து இப்போ 1.5 லட்சம் சீட் இருக்குது, 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுக்குள்ள போட்டி வந்தால் தான் குவாலிட்டியான ஆள் கிடைக்கும். அப்போ நல்ல கட் ஆஃப் மார்க்ல நல்லா பாஸ் பண்ணி நிறைய வரக்கூடியவங்க படிச்சவங்க தானே, அது நல்ல விஷயம் தானே. பிளஸ் எந்த இடத்துலையுமே எங்கேயுமே ரிசர்வேஷன் காலி ஆகலை, அதை நான் மறந்துடக்கூடாது. ஸோ வந்து கட் ஆஃப் மார்க்னு ஒன்று வச்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் தனி, ஓபிசி கட் ஆஃப் மார்க் தனி, ஓசி கட் ஆஃப் மார்க் தனி, எஸ்சி கட் ஆஃப் மார்க் தனி, ரைட். அப்போ எஸ்சிலே நல்லா படிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்கன்னு பார்க்குறோம். எஸ்சியில் இன்னும் சொல்ல போனா ஓசியில் வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு மார்க் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ நல்லா படிக்கிறவங்க டாக்டர் வர்றாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து நீட் எதுக்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. வெற்று அரசியல்ங்கிற தவிர வேற எந்த ஃபேக்டும் அவங்களால சொல்ல முடியாது. இப்போ இந்த கச்சத்தீவு மாதிரி இதையும் வந்து ஒரு அரசியலுக்காக சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே. வேற ஒண்ணுமே அதிமுக, திமுக, தாவேகா 3 காவும் ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பொலிட்டிக்கலா வேற எந்த காவும் கிடையாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். டீலிமிட்டேஷன் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் மக்களவை கூடும்போது நம்மளுக்கு தெரியும். பரபரப்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நாம் 7 சென்ஸில் அதனுடைய பின்னணி தகவல்களை பார்ப்போம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.